நீங்க வந்தோடனே அண்ணன் எம் ஆர் ராதா நடிகவேல் அவர்கள் நடித்த ரத்த கண்ணீர் படம் எனக்கு காட்சியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வாங்க பக்கத்துல. படத்து பேரை சொல்லணும்னு சிந்திக்கிய ரொம்ப. என்ன நீ யாரு? அப்படியா? என்ன படிச்சிருக்க? 12 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த வாழ்க்கை இன்று இல்லை. இன்று இருந்த செல்வங்கள் நஷ்டம், உறவுகளில் பகை, மனவேதனைகள்லாம் தோன்றி ஒவ்வொரு நாளும் அடிக்கிற கண்ணீருக்கு அர்த்தமே இல்லை. உண்மையா இல்லையா? அதனால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு செம்மையான நிலையை கொடுக்கணும். உங்களுடைய இழந்த செல்வங்களையும் நான் மேட்டி தரணும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவன் இவன் வாழ்க்கையை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்ல. வா பக்கத்துல. உடச்சு சொல்லணுமா? சரி, கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரன் பேர் என்னம்மா? அழகுமலைங்கிறது யாரு? கருப்புசாமி அழகர் மலை. அவனுடைய மனநிலைகளுக்கும் உன் மனதுக்கும் பொருந்தாத நிலை இப்பொழுது. உண்மையா இல்லையா? அதனால இந்த வாழ்க்கை தெளிவானதுதானா என்ற ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில். அடுத்த கட்டம் திசை மாறிய முடிவுகள் எதுவும் வந்துருமோ என்ற ஒரு பயம். ஆனா நீ மட்டும் அதுல தைரியமான நிலைகள்ல இருக்க. இவங்களுக்கு நீ சும்மா ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர உன் உள்மனதும் அதில் அழுது கொண்டுதான் இருக்கிறது. உண்மையா இல்லையா? இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை நான் உருவாக்கணும். என்ன நீங்க 2 முறை பார்க்கணும். எத்தனை முறை? 2 முறை பார்க்கணும். மதிய சாப்பாடு நேரத்தில் என்ன கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. 3 மணிக்கு வெட்டியாகி தரேன். ஓப்பனா சொல்ல வேண்டாம், மறைச்சி சொல்றேன். வா பக்கத்தில். பக்கத்தில் எனக்கு முடியலை. பக்கத்தில் வாங்க தயவு செய்து. வெட்டியாகி தரேன். நல்லா இருப்பா. கருப்பசாமி. ஆமா அப்படியா? சரி சரி. திருவாடனை. திருவாடனை யாரப்பா? திருவாடனை. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் நல்லதோர். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கால் வந்துட்டு யாரும் வீடியோ எடுக்காதீங்க, போட்டோ எடுக்காதீங்க, விலகி நின்னுங்க. இந்த பாடலை எழுதியவன் தேசிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அருமையான ஒரு வீணையை செய்து எல்லோரும் போற்றும்படி புகழும்படி பார்க்கும்படி அழகாகவும் இசை நான் எல்லாம் புகழாகவும் இருக்கக்கூடிய ஒரு வீணையை செய்து அதை புழுதியில் எரிந்து விட்டால் அந்த வீணைக்கு மரியாதை இருக்குமா? இருக்காது. அது இசையும் குறைந்து விடும், அழகு குறைந்து விடும், எல்லாமே. நல்லது ஒரு வீணையை உன் பிள்ளையாக எடுத்துக்கொள். படைத்தவனாக நீ இருந்து கொள். இன்று வரை சுடர் மிகுந்த அறிவுடன் இருக்கிறானே தவிர சுபிட்சமான ஒரு வாழ்வை பெறாத வேதனை உடையவனாக உன் மகன் இருப்பான். உண்மையா இல்லையா? அந்த வாழ்க்கை வேற எதுவும் மறைபொருளாக அவன் உள்ளத்தில் இருக்கிறதா, இல்லை இயற்கையாகவே அமையவில்லையா, அல்லது சொந்த பந்தத்தால் ஏதும் தவறு செய்து அவன் வாழ்க்கை தடுமாறி கொண்டு இருக்கிறதா என்ற மயக்கம் உன் மனதில். உண்மையா இல்லையா? கால் ஒன்று வரலாம். விதியை எண்ணி வீழ்ந்திருக்கும் வீணரெல்லாம் மாறணும். விதி என்று நினைத்து காலத்தை தள்ளுவது சரியானதில்லை. வருகிற தை மாதத்தில் அவருக்கு ஒரு புனிதமான வாழ்க்கையை நாம் அமைத்து கொடுக்கலாம். சொந்த பந்தத்தில் நிச்சயமாக அந்த பெண்ணால நமக்கு மனம் வேதனை தான் அடையும். அதனால சொந்த பெண் வேண்டாம்னு உத்தரவாயிடுது. அடுத்த இடத்துல பார்த்து தெளிவுபடுத்தி கொடுவோம்.
அவனுக்கு இப்ப இருக்கிற இந்த தொழில அவன் உயர்ந்திருப்பான், எதிர்காலத்துல அரசியல்ல ஒரு பதவியை பெறுவார். கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? எல்லாம் இதுலயே அடக்கம், சர்வமும் நடந்தாச்சு, வெற்றி உண்டு. திருப்பத்தூர் வேலூர். கடன்பட்டு தொழிலில் நஷ்டமும் வேதனையும் அடைந்த மகன், கணவன் மனைவி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. அந்த எல்லைக்குள்ள 3.25 ஆண்டுகள் உங்களுடைய வியாபாரங்கள்லாம் நஷ்டமாகி இப்போதைக்கு ஒண்ணுமில்லாத ஆண்டியின் கோலத்துல வந்து சொந்த ஊர்ல வசிக்க முடியுமா முடியாதாங்கிற கவலையோட தான் என்ன பார்க்க வந்திருக்கீங்க. வாஸ்தவமா? அதனால இந்த கடனை தீர்த்து உங்களுடைய தொழிலை நான் வளமாக்கி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. வருக, வெற்றியாக்கி தரேன். அடிச்சிரும், போயிட்டு வா, நல்லா இருங்க. கருப்பசாமி, சிதம்பரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்ப நீங்க சொந்த இடத்துல இல்ல, அப்படி தொழிலுக்காக இப்ப இடம் மாதிரி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சொந்த பூமி விவசாயங்களையும் கூட மனநகையா கண்டுக்கிடாம போயிட்டீங்க. ஆனா இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு ஒரு பொம்பளை காரணம் என்று அப்படின்னு உன் உள்ளத்துல ஓடுது. உண்மையா இல்லையா? வச்ச வைப்பாட்டியால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இப்ப குடும்பம் குழப்பம் அடைந்து இருக்குடா. அவ போயிட்டாலும் அவளுடைய கெட்ட செயல் நீங்காம இவளை பேய் கணக்க பிடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதை தீர்த்து நல்லாக்கி தரணும். ஆனாலும் இவன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆழமா கொஞ்சம் போய் பார்த்தேன். நம்ம புரித நமக்கு தெரியாம இன்னும் அவட்ட லைட்டா ஒண்ணுக்கு போகும்போது வெளியே போகும்போது போன் பேசுவாரோ அப்படி ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவான். சரி, பேசாம இருக்க முடியுமாடே? கால் வந்துட்டுவான். பேசத்தானே சாமி செய்தேன். அதனால அவளால உனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம உன்னை காப்பாற்றி தந்தா போதும்ல. அவள்கிட்ட இவன் பேசவும் இல்லை, பேசவும் மாட்டான். பேசவும் இல்லை, பேசவும் மாட்டான். கண்ணை முடிக்கா, நீ கண்ணை திறந்துக்கா. காலை விட்டுவாங்க. உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் உள்ள. சூழ்நிலைக்கு அகுந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் மனிதனுடைய மனதை தன்மையப்படுத்தி அவர்களை நிதானப்படுத்தி வாழ வைக்க வேண்டும். அதுதான் உண்மையான நிலை. உண்மையா இல்லையாப்பா? அதனால உன் உள்ளத்தை உன்னால திருப்பிக்கிட முடியும். என்கிட்ட நீ சத்தியம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். என்கிட்ட சத்தியம் பண்ண என்ன நடக்கணுங்கிற உண்மை உனக்கு தெரியுமா? வாய் திறந்து சொல்லல, தெரியுங்களா? அதனால சத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ குற்றவாளி ஆகல. உன்னை அந்த பக்கத்தை விட்டு நானே நீக்கிட்டேன். இனிமே நீ உன் மனைவியோட சந்தோஷமா இருக்கலாம். உன் உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியை இக்கடமே நீக்குத. கால் வந்துட்டு வாங்க, 2 ரவுண்டு முறை போத்தி. நீ எல்லாம் மறுக்கிறாடா, நீ இருக்கிய ஆம்பளப்ப. ஓடியா 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 ஓடியா, உட்கார். தொடாம உட்கார் பார்ப்போம். இவளை ஏன் பிள்ளையாக்கு பக்கத்துல வா. கண்ண மூடு. இந்தா பிடிச்சு குடி பார்ப்போம். நமச்சிவாயம் நமச்சிவாயம். உன்னுடைய மெய் வாய் கண் மூக்கு செவி இன்னும் 5 புலன்களுக்குள்ளும் இந்த தெய்வ சக்தியை கொடுத்துட்டேன். இனி அந்த தீய சக்தி வெளியேறினும் நீ இந்த நொடிப்பொழுது தைரியமா எந்திரிச்சு நடக்கலாம், ஓடலாம், சாடலாம், பாடலாம். அவங்களோட சண்டை மட்டும் போடக்கூடாது. நல்லாரு, சந்தோஷமா இருப்பாயாக. வெற்றி அடைவாய் மகளே. ஓடியா. கோணக்களி கிண்டாம கோழிக்கறி தின்னு நல்லா இருக்கு. வெற்றியா. சரக்கு போடணும், மறக்கணும்ல. குடிப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இருப்பதோ ஒரு மனது. என்ன செய்வான் இவன், என்ன செய்வான்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம், ஒரு 3 மாசம்.
கொஞ்சமாக குடிச்சுக்கா, அப்படி மெலிய மறந்துடும். அதுக்கிட்ட குடியை மறக்க வேற மறந்து, குத்தியால மறக்கிறதுக்கு மறந்து, குடியை மறக்கிறதுக்கு அடுத்த மறந்து. கெட்டிக்கார பேர் வேடா. என்னடா என் பேரை போட்டிருக்கியா? 1 2 3 4 5 நடுவில் எழுதிருக்கு. என் பேரை நடுவில் தானே எழுதிருக்க, மேலே எழுதலை. ஏய், மேலே எழுதுற என் பேரை உண்மையா இல்லையா? சரி போயிட்டான். எப்படியா நான் இருக்கமில்ல, காப்பாத்துறேன் விட்ட விட்டா சாமி விட்டா. இந்தா பூ வச்சு விட அவளுக்கு. தாலி கட்ட வச்சது யாரு? பூ வைக்க பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் நாய்க்கள் சொந்தமாடா, ஈக்கள் சொந்தமா? நாய்க்கள் சொந்தமா என்னமே? சரி 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 போய்ட்டா. வாய் திறந்து பேச மாட்டேக்காம சந்தேகப்படுத்த பிறந்த நாய். ஐயா ஐயா ஐயா, அவன் ஒன்றும் செய்யலை. வீணா குழம்பாத, ஒன்றும் குழப்பத்தில் பிரச்சனையே இல்லை. நல்லா இன்னையிலிருந்து ஓடும். இந்த 4 வீல்லு என் பேரை சொல்லி கனிய வை. இந்தா உச்சிஷ்டாகிறவ வைடா வைங்க, போங்க ஓட்டிக்காங்க. லட்சமா சம்பாத்தியம் பண்ணுங்க, நல்லா இருங்க, போயிட்டு வாங்க. மின் விசிறியில் பணி செய்வோம், காத்தாடியில் பணி செய்வோம். காலில் வந்துட்டு வாடா. உன்னை அடுத்து அழைக்கிறேன். சொல்ல மாட்டேன். உங்க வீட்டு பக்கம் சொல்ல மாட்டே சாமி உண்டா? இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வாடா. நீ எந்த ஊருப்பா? வள்ளியூரா? 1 2 3 4 5 6 7 8 ராதாபுரம் போகிற வழியில் இருக்கியா நீ? நீ இல்லை, நீ எனக்கு தான், இவனுக்கு தான் குறி. அடுத்து உனக்கு கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? உன் பிள்ளைகளை பற்றி என்னடா செய்யணும்னா? உன்கிட்ட வராதுக்கு உன் மேலே குற்றம் சொல்லுதாங்கடா, அதை நீ ஒத்துக்கிடுவியாடா? குற்றம் பண்ணது உண்மை தானடா. ஆனா நீ யார் கூட உங்க குடும்பத்தோட சேர்ந்துருக்கணும்னு சொல்றியா? அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா? இப்ப அதுதான் அவங்க சொல்ற குற்றம். கல்யாணம் முடித்தோட பொண்டாட்டி பிள்ளைன்னு ஒதுங்க வேண்டியதானு ஏன் கேடுகள்கிட்ட போய் சேர்ந்து கிடக்காம. புரியுதா உனக்கு? கால் வந்துட்டோம். இப்போ உன் குடும்பத்தை ஒன்னா கொண்டு வந்து இணைக்கணும், அவ்வளவுதான விஷயம். கண்ண மூடு. பாப்பாத்தின்னு யார் வாரா? பாப்பாத்தி உங்க பாட்டி இப்ப எங்க இருக்கா? அது கொஞ்சம் கும்பிடுவீங்களா அவளை? கும்பிட்டுக்காங்க. கண்ணமுடே கும்பிடு, அவளை நினைச்சு கும்பிடுறா. இந்தா வந்துட்டா. சேர்ந்தாச்சு உன் குடும்பம். ஓடு போடா. நீ ஒரு சில ஆட்களுக்கு கடன் பணம்லாம் கொடுத்தியான், உதவி செஞ்சியான், அதெல்லாம் தப்பு. ராதாபுரம் வள்ளியூர் ராதாபுரம் எல்லையில் வீட்டில் சுகமில்லாம இருந்தது யார்? எங்க இருந்தா? ராதாபுரத்துல என்ன செஞ்சது? கால் நின்று வரலாம். அப்படியா? 18 நாள் சொல்லி விட்டுருவா. சரி கரெக்டு. 18 நாள் கழிச்சு என்ன வந்து பாருப்பா. நினைக்கிற தெய்வ ஆற்றலுக்கு ஒரு வழி கிடைக்கும். போயிட்டு வரலாம். அதே ராதாபுரத்து எல்லை கடன் பட்டவன் யாருடா? இதுல கால் வந்துட்டு வா. வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு உள்பட இடுப்புக்கு கீழ் உன் கால் சம்பந்தமான விஷயத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட்டுவிட்டன. ஆனா அதுக்காக எத்தனையோ பல முயற்சிகள் தெய்வீகத்தாலும் மருத்துவத்தாலும் பார்த்த பின்பும் மனம் திருப்தி அடையவில்லை. இப்போதைக்கு உன்னுடைய பார்க்கிற தொழில மன வருத்தமும் கடன்களும் பட்டு தொல்லைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மற்றவர்களால் இடைஞ்சல் நடந்திருக்கான்னு நான் கேட்டேன். அப்படி யாரும் எந்த இடைஞ்சலும் செய்யவில்லை. வீண்படி யாரும் மீதும் சுமத்த வேண்டாம். இப்ப கடனை தீர்த்து உன் தொழிலை ஓட்டி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. இது நடக்குமா? நடக்காது.
அப்படியா? கேட்டு பார்ப்போம். எதுவும் தாயத்து போட்டிருக்கேடா உடம்புல? இதுக்கு முன்னால வாங்கினியா? நான் தாரேன், வாங்கிக்கா, ஜெயிச்சிருவேன். நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கர்பசாமி, ஆமா அப்படியா? கேட்டு பாப்பா. சேரன் மகாதேவி கொண்டாட்டி 2 கட்டி. என்னப்பா வேணும் உனக்கு? யாருக்கெல்லாம்? உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும். ஐயாவுக்கு எத்தனை பொண்டாட்டி? முன்னால ஒண்ணுதான் பொண்டாட்டி, ஒண்ணுதான். கால் வந்துட்டு. ஆனா உன் பொண்டாட்டிய கேட்டேன், அவ அப்படி சொல்லல. நீ சொல்லுத இப்படி, ஆனா அவ அப்படி சொல்லல. இவன் பொல்லாதவன், எல்லாருக்கும் இடிச்சுவாயுதனமா எடுத்து கொடுப்பான், குடும்பத்தை காப்பாற்ற மாட்டான், அதனால இவன் யார்கிட்ட எப்படி பழகுதான்னு நம்ப முடியாதுங்க அவ. புரியுதா? அதனால உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவளுக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப வீட்டுக்களை ஏத்தாம உன்னை வெளியே தள்ளதுக்கு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. அதனால உன்னை குடும்பத்தோட சேர்த்து வச்சிடணும். அப்படித்தானே? வெளியில கொஞ்சம் சில பேர்களுக்கு செஞ்ச உதவிகள்லாம் அப்படி வெளியில வந்து சேரணும். அதை வெற்றியாக்கணும். போயிட்டு வா. யாரையுமே நம்பக்கூடாது. வாப்பா. ஆனா உன் முன்னாடிக்கு கொஞ்சம் பிடிவாதம் நிறைய இருக்கு. அதனால ராத்திரி தூங்கும் பொழுது நமக்கு எதுவும் நடந்துருமோ என்ற பயம் கூட உன் உள்ளத்துல உண்டு. அப்படி பயப்பட வேண்டாம். 2 பேரையும் ஒன்னா சேர்த்து பிள்ளைகளோட நல்லா வாழ வச்சுட்டாரு. இந்த அப்படி வெற்றி உண்டு மகனே. செல்வாக்காயிரு. நீ ஊர் சுத்துறத நிப்பாட்டி இருப்பா. அந்த வயசுல சந்தோஷமா இருப்பா. கர்பசாமி, ஆமா கல்லிடை குறிச்சி. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்னவன் அருள்வான் பாருங்கள். என்ன வேணும்? கண்ணை மூடுங்க, கொஞ்சம் பார்க்கிறேன். ஓம். காந்தாரி அம்மா எங்க இருக்கா? ஆறு வருஷமா உனக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்க. அதுக்கு நீ எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்த்தியா? பார்க்காம இருக்கிறது தப்பா ரைட்டா? கண்டிப்பா பார்க்கணும். உயிருக்கு தேவையில்லாத நஷ்டங்களை நீயே உருவாக்கணும். அந்த பாவத்தை யாராலும் சுமக்க முடியாது. இப்ப 2 ஆண்டு காலம் நீ நடத்துற தொழில் ஹோட்டல் வந்து சும்மா பேருக்கு தான் ஹோட்டலா இருக்கு. உனக்கு எந்த நிம்மதியும் இருக்காது. கடன்கள் இருக்கும். முதலீடு பண்ணுவதற்கு கூட பணத்தை சேகரிக்க முடியாத துன்பம் இருக்கும். இதற்கிடையில உன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மேல உனக்கு சந்தேகமான எண்ணம், நம்ம குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் எதுவும் தவறு நடந்திருக்குமோ என்ற ஒரு அபிப்பிராய பேதம், இவைகள்லாம் உன் உள்ளத்துக்குள்ள நிறைஞ்சு இருக்கு. பத்துவமா? பத்துவமா தப்பா? கால் ஒழிச்சு வரலாம். என்னம்மா பொய் சொல்லிட்டேனம்மா? டக்குன்னு சிரிக்க. சுடமான சாமிக்கு ஏதோ நேர்ந்து விட்டீங்களாம்ல? நேர்ச்சை இருக்குன்னு தான் சொல்லுதாரு. எங்க சொரிமுத்தையன் கோயில் இல்லையா? இப்போ உன் கடனை அடைச்சி தரணும், ஹோட்டலையும் நல்லாக்கணும். ஒரு இடத்துல பணத்துக்கு மாட்டிக்கிட்டியாம்ல, அவைகளை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். கர்பசாமிக்கு இந்தாப்பா, இந்த கனியை ஹோட்டலில் கொண்டு போய் வெற்றிகரமாக நடக்கும். செல்வாக்கா இருப்பேன். இந்தா, அடுத்து வரும்பொழுது ஒரு படி உயர்ந்து வருவாய். வேண்டாம், அவன் கொஞ்சம் இஷ்டப்படி தான் கல்யாணம் முடிக்கணுங்கிற நிலைமையெல்லாம் வரும். அவனை மாற்றி தரேன், பொறுமையாக. கர்பசாமி, பாப்பாக்குடி எல்லை பாப்பாக்குடி. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்போ உன் வீட்டுக்குள்ள ஒரு புனிதமான நல்ல காரியம் நடக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. அதுக்கு கைவசம் பணம் இல்லை. அந்த பணம் வேணும்னா மண்ணை விற்கணும், அப்போதான் பொண்ணை பெற முடியும். அதுக்கு 2 பேரும் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அது அந்த இடைஞ்சல்னால அது விலை போக மாட்டுக்கு அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதை தீர்த்துத்தா கருப்பசாமி, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சுத்தான்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு இந்தா இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடு. 15 நாளையில் அட்வான்ஸ் வந்துடும், பிடிச்சிக்கோ. அதுக்கு பணமும் தர வாங்கிக்கோ. வெற்றி உண்டு, தடை இல்லை, அருமையாக நடக்கும். நானே முன்னின்று நடத்துவேன். போயிட்டு வா. கருப்பசாமி, என் பொண்டாட்டிய குணமாக்கிட்டிய, என் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவன் யாரப்பா நீ? கால் வந்துடும் ஒன்னு அடுத்த அழைக்க. உருகி வரும் தென்றலங்கே வரலாம் 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 வரலாம். உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உன் மனைவிக்கு ரொம்ப ஒரு ஆவி பிடிச்சு வேதனைப்பட்டு இருந்தவளை இப்போ தெளிவாக்கி வச்சிருக்கேன். ஆனா என் பிள்ளையுடைய வாழ்க்கை நல்லா இல்ல கருப்பசாமி. அவளுக்கு வருமானமும் இல்லை, கஷ்டம் இருக்கு. இது ரெண்டையும் தீர்த்து அவளையும் செம்மைப்படுத்தி தரணும்னு ஒரு கேள்வி. இதற்கிடையில கொடுமையான கடன்களால பாதிக்கப்பட்டு சொந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தலை தூக்க முடியாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த மரியாதையும் எனக்கு தரணும், பணத்தையும் தரணும். இதான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வாப்பா, தந்துருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் குமரனுக்கு, சாந்தமயில் வேலனுக்கு, நீலமயில் வாகனனுக்கு, என் நெஞ்சமாடும் ஈசனுக்கு. இந்தாப்பா செல்வத்தை தந்திருக்கேன். புள்ள நல்லா ஆயிரம். அதுக்கு அந்த கனி பணம் உன் கடன் அடைக்க. போயிட்டு வா. அதே திருத்தணி ஆண்டியான ஆறுமுகன் அம்மையப்பனை மறந்து அகிலமெல்லாம் துறந்து ஆண்டியானதென்ன ஆறுமுகம் ஆறுமுகம். இன்னொரு தடவை செல்லக்குட்டி பேனே. நம்ம சொன்ன எவன் கேட்கான் என்ன? வாடா குட்டி, உன் கட்டுமலைக்கு போனடா வீட்டு பக்கத்துல. அங்க வீட்டின் அருகில என் தங்கை காளி மாறி போன்ற தெய்வங்கள் எல்லாம் குடியிருக்கு. ஆனா நான் அங்க குடியிருக்கலே கருப்பசாமி. அவங்க இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்னு நீ கேட்க, அப்படிதானே? சாமி சாமின்னு கும்பிட்டு என்ன இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்களே ஐயா. இப்ப நான் ஆண்டி ரூபத்துல இருக்கிறேன். சொந்த ஊருக்குள்ள தலை காட்ட முடியாத, தொழிலும் இல்லாம, கடன் பட்டு பணம் இல்லாம பதம் குறைஞ்சு நிக்கிறேன். நான் குடும்பத்தோட கூட சேர்ந்து வாடுவனா வாழ மாட்டேனாங்கிற சந்தேகத்தை தான் பார்க்க வந்திருக்கோம்னு சொல்லி வரேன். கால் விட்டுவோம். கண்ண முடிக்காடா. இந்தா இதுல பணம் தந்திருக்கேன். இதை உழைச்சி வச்சு சந்திரமும் வச்சு கும்பிடு. செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும், உழைப்பு பெருகும், கடன் தீரும். போயிட்டு வா. அதுக்கு சோதனை காலம் முடியவில்லை மகனே, அடுத்து பார்க்கலாம். போயிட்டு வா. கருப்பசாமி. ஆமா ஆமா, கோயம்புத்தூர். நான் கிறிஸ்தவன், ஆனாலும் நான் இந்து சாமியை வணங்குவேன். இது யாரு பாத்துருவோம். இன்னொரு தடவை காலம் வா, கண்ணாடி கழிட்டு வா. என்ன தொழிலை பத்தி சொல்லணுமா, எதிர்கால கல்யாண வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா? ரெண்டுமே. எங்க அண்ணனை மாதிரியே பேசுவான். நல்லதே. இப்போதைக்கு நீ ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு ஒரு தொழிலை ஆன்லைன் மூலமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு விரும்பி இருக்க. அது சாஃப்ட்வேரா ஆன்லைனா? இல்ல வந்து ட்ரேடிங். அந்த தொழிலை உனக்கு நான் பலமாக்கி தந்துருந்தேன். அதுக்கு பொருளாதாரமும் வந்து சேரும். இப்போ பார்த்துருக்க இடமும் சூப்பர் தான், அசுத்தமா இருக்கான். நான் கூட இருப்பேன். ஆனாலும் இப்போதைக்கு கால சூழ்நிலைகள் சரியா, அது எனக்கு ஓயாம எனக்கு வந்து டிராபேக்கா
கொடுக்கறது மாதிரி தெரியுது, நான் நினைக்கிற மாதிரி பிளானிங் எல்லாம் மாறி வந்துகிட்டு இருக்க, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உன் உள்ளத்துல ஒரு சின்ன சந்தேகம். அதுக்கு பிளானட் பொசிஷன் சரியில்லை, வேற ஒண்ணும் இல்லை. அவைகளை நேர்கோட்டுக்கு உனக்கு நல்லதை செய்யறதுக்கு நான் வழிவகுத்து தரேன், தைரியமா இரு. வரக்கூடிய தை மாதத்துல நமக்கு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுவோம். ஆனா சொந்த பொண்ணு இல்லைன்னு உத்தரவாயிடுது, அசல்ல தான் பொண்ணு கிடைக்கும். புரியுதா? தாய் வழி பொண்ணா கிடைக்குமோன்னு மட்டும் கற்பனை பண்ணிடாத, நடக்க வாய்ப்பு குறைவு. அசல்ல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஃபாரின்ல போய் சில நாட்கள் நீ சம்பாத்தியம் செய்யக்கூடிய பாக்கியம் உனக்கு உண்டு. ஆனா அதை விட கோடி கோடி பணம் உனக்கு இங்கேயே தருவேன். அதுக்குள்ள கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் மாறும். பணத்தை எண்ணதுக்கு பல மிஷின்கள் வச்சிருப்ப, கெட்டதுக்கு சாக்கு இருக்கும், அதுக்குன்னு ஒரு தனி வீடு வாங்குவேன். காலோன்ட்டுவா வாடா செல்லக்குட்டி, வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிட உங்க அம்மா ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு அடிக்கடி கொஞ்சம் கவலை வருதுல, அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்க அப்பா கூட நான் இருக்கேன்டா, வெற்றி உண்டு. நல்லா இந்த அப்படி ஐஸ்வர்யமா இரு, செல்வாக்கா இருப்ப, குடும்பத்தை ஒருங்கிணைச்சுக்கா. நல்லா இரு மகனே. சரி, அதே கோயம்புத்தூர் தொழில் வைத்து கடன் பட்டவன் யார்? குங்குமச்சி வீடு குடும்பத்து வீடுக்கு வாடா வாடா வாடா, இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டோட முடியா பேட்டா. இப்படி நின்னுக்கிட்டீங்கன்னா எப்படிப்பா சொல்ல முடியும்? என்னப்பா பிள்ளைங்க நீங்களாம் ஆம்பளை பிள்ளைங்க அப்படித்தானே? சரி சரி, நல்ல பிள்ளைங்க. எழுங்கக்கா, உன் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா. 3 ஆண்டுகளுக்கு முன்னால உன்கிட்ட பணி செஞ்சவங்க பல பேர்கள். அவையில ஒருவனுடைய மன தகராறு கம்பெனியை நடத்த விடாம பிரச்சனை வந்துருச்சு. புரியுதா? அதுல உன்னுடைய செக் டிடி எல்லாம் கொஞ்சம் டிராபேக் ஆகச்சு. உண்மையாடா? அதுக்கு பிறகு உனக்கு பணம் கொடுத்து உழைப்பாரும் இல்லை, நீயும் கம்பெனியை நடத்தக்கூடிய நிலைமைகளில் இல்லை. அதுல நீ வீழ்ச்சி அடைந்து இப்ப பிளாட்பாரத்தில் வச்சிருக்கிற. மீண்டும் உன்னை கம்பெனிக்குள்ள ஏத்ததுக்கு வெற்றி மேல விடணும் உத்தரவு. கால் வந்துட்டு வெற்றி மேல கொடுப்பா. குடும்பத்தை பத்தி கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குடா. அதனால அந்த கேஸ்ல உன் பக்கம் சாதகமா வரும். புதிய வாழ்க்கை பெறுவாய், புண்ணியமும் அடைவாய். இந்த செல்வாக்க பெரு, ஆனந்தமா நினைத்தானே. வாடா, அவளை மறந்துடுடா தம்பி, போயிட்டு வா.